இங்கே கிளம்பிலாம் உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து அழகு ஆற்றுல இறங்கினாரா, காலையில் போய் பார்க்க முடியல. ஏன்னா காலையில் எப்படி முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. அதனால அண்ணா நகரில் இன்னைக்கு வந்து வருவார். அங்கே போய் தான் எப்பவுமே ஃபேமிலியோட போனால் அங்கே தான் பார்க்க முடியும். ஏன்னா கோரிபாலெலாம் போன தடவைக்கு முந்தின தடவை என் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போய் கற்று விட்டாங்க ஆத்தாடி. அதனால் நான் வந்து அங்கே போய் பார்க்கவே மாட்டேன். குடும்பமாக ஃபேமிலியாக வரணும்னா அண்ணா நகரில் போய் பார்க்கலாம். ஸோ அதனால நாங்கள் போய் கிளம்பி உட்காந்துருக்கோம். அண்ணா நகரில் கூட்டம் இருக்காதுன்றியா? கூட்டம் இருக்குங்க, அவ்வளோவா இருக்காது. எல்லாமே ஃபேமிலி கூட்டமாக இருக்கும். சரியா? ஆனால் வந்து சித்திரத்தில் அழகே அந்த கூட்டம் தான், அந்த பசங்க வந்து இருக்கிறது தான். இருந்தாலும் நம்மளுக்குலாம் அதெல்லாம் சத்துமே முடியாது, சத்து இல்லாத அளவுக்கு. அதனால் வந்து அண்ணா நகரில் போய் ஃபேமிலியாக ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்னொன்று என்னன்னா, நாளைக்கு வந்து விக்கியானி பர்த்டே. ஸோ அதுக்காக போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும். அது காலையிலேருந்து கூப்பிட்டுருக்கே வரவே பண்ணிடுறாரு. காலிலேருந்து வந்து இந்த கர்டன்ஸ் வெயிலுக்கு வீடு ஏற்கனவே வீடு மொட்டை மாடிக்கு கீழே சும்மா என்ன ஆச்சாலும் திறந்துருக்கு. அடைக்கவும் முடியல, அடைச்சலாம் அடிக்கவும் முடியாது. கர்டன்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணி 2 வாரம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் முடிச்சு வாங்குவாங்கன்னா வரல. சரி, அதை வேற இன்னைக்கு நைட்டு சாமி பார்த்ததுக்கப்புறம் போய் வாங்கணும். அண்ணனுக்கு பர்த்டே, அதுக்கு ஏதாச்சும் நம்ம ரெடி பண்ணணும். ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண முன்னாடியும் நம்மளால முடிச்சதும் பண்ணணும். அதுக்கு தான் வைக்கலாமே உட்காந்துருக்கேன். போய் அப்போ பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க அதையும் செஞ்சுட்டு வருவோம். ஓகே, பாய். இப்போ தான் வந்து பேர் அவங்க அம்மா வேறு வர்றாங்க, அங்கிட்டு வராங்கடா. ஏன் லூசு போகிற அந்த அம்மாவும் தம்பி வந்து நீ கிளம்புற அவங்க இங்கே பாருங்க. இப்போதான் வந்தோம். 2 நிமிஷம் கூட ஆகல. அது எதையும் காணும். பயம் மழை தான் இன்னைக்கு. போ இந்த சொட்டு வைக்கிது பாரு. சாமி போயிடுச்சு. ஐயோ, சரியான கூட்டமா இருக்கு. போலாமா? டுடே எல்லா பிளானுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. சாமி பார்க்க போனதும் கிளம்பும் போதே சரியான மழை. அங்கே போய் மலையில் மாட்டிக்கிட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ ஒரு ஆட்டோவில், ஷேர் ஆட்டோவில், யார் ஆட்டோனே தெரியல, அங்கே போய் அதில் போய் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகலாம் பார்த்தா நாங்கள் போகிறோம் சாமி சுகுணா ஸ்டோர்லேருந்து போயிடுச்சு. போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து வரும்ல திருப்பி, சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுகுணா ஸ்டோரில் போய் நிற்கிறோம். அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி இங்கே வரோன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறோம். அங்கே பார்த்தா எங்களால் சாமி நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள் பெரியமாவும் விக்கியன்னு வந்தாங்க, அவங்க பார்க்க முடியல. சரி சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ணோன்னா, அது என்னது அம்பியா தேட்டர் இருக்குல்ல, அதுக்கு நேராக உள்ளே போய் அந்த வழியாக போகலாம். ஆனால் நாங்கள் சுகுணா ஸ்டோர் வழியாக போய் அந்த முக்குக்கு போய் நின்றா சரியான கூட்ட நெரிசலில் ஒன்றுமே பண்ண முடியல. சாமி வர்றதுக்கு லேட் ஆகுது. அங்கிட்டு போகிற பீப்புள்ஸ்லாம் இங்கிட்டு போகிற பீப்புள்ஸ் அப்படி போட்டு சரியான நெருக்கடி ஆயிடுச்சு. ஆத்தாடி ஏன்டா போனோம், அதுக்கு அங்கே பார்த்ததே மேலு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பெரியமா பார்க்கலான்னா நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு வர்ற வரலாம் சரியான சண்டை என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு விக்கெண்டு பிறந்தநாள். இன்னைக்கு நாளைக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் பலமே ஆயிடும். செலிப்ரேட்டே பண்ண முடியல, எதுவுமே வாங்கலை. மழையில் நனைஞ்சதுக்கு எல்லாரும் வீட்டை தெரிச்சு ஓடிட்டோம். அதான் கொஞ்சம் சேராக இருக்குது. பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. நீ நாளைக்கு தான் என்னன்னு பார்க்கணும். நாளைக்கு vlog கண்டினியூ பண்ணுறோம். நேற்று வந்து vlog வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. மழை பெஞ்சு சாமி பார்க்கறதும் டிலே ஆகி நாங்கள் போய் ஒரு கூட்டத்தில் மாட்டி சண்டை, எங்கேயுமே போக முடியாது போல் போட்டு சண்டை போட்டு அந்த கூட்டத்தில் அவங்களே அடாவடி பண்ணிட்டு திரிவாங்க. இவர் அதுக்கு மேலே இருப்பார் போல், அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நானும் அப்படியே அமைதியான பொண்ணு மாதிரி இருந்துட்டு வந்துட்டு எப்படி நியாயமாக பேச சண்டை சொக்கா மாற்றிட்டாரு பாருங்க, கொஞ்சம் தூக்கிக்காங்க. சொக்காவை மாற்றிட்டாரு தலை. இதே மாதிரி 4 செட்டு வச்சுருக்காரு. 4 செட்டுமே இந்த மாதிரி மாடல் தான். ஆனால் அந்த ஒரு கருப்பில் ஒன்று போட்டிருந்தாருல, எப்போ பார்த்தாலும் அதில் தான் போடுவார். இப்போ நிறையா பேர் சொல்லி தான் அந்த 3 மாற்றிருக்காரு.
இல்லைன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே வந்துடுவாங்க எல்லாருமே அந்த மாதிரி. சரி போய் இன்னைக்கு வீக்கெண்டுக்கு நாங்கள் எப்பயும் போல தான் யூஸ்ஃபுல் தான், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக எதாவது வாங்க போகிறோம். வாங்கிட்டு கேக் கட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு வழியாக என்ன பண்ணுற? கர்டன்ஸ் ஏதாவது கலர் சூஸ் பண்ணிட்டியா? அவ்வளோதான். ஓகே பார்த்துட்டியா? அவ்வளோதானே, வேறு எதாவது பார்க்குறியா? ஓகே டன். பாருங்க என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவரே கட்ட பேத்திக்கிட்டு வர்றாரு. எப்படி ஒரு ஹஸ்பண்ட் நீங்க? தூக்க முடியாது என்னால. தூக்க மாட்டேன், உட்காந்துருவியே. ஆமா, என்ன தூக்க முடியாது. பட்டு என்னென்னமோ பார்க்குற மாதிரி தெரியுது. பார்த்து என்ன ஒன்றும் வாங்க முடியாது. இதில் சோகம் என்னன்னா என்னால் இப்போ இந்த மாதிரி சப்பல்ஸ்லாம் நார்மல் சப்பல்ஸ்லாம் போட முடியாது, அதான் பிரச்சனை. ஆனால் உன் கண்ணை பறிக்குமே, உன் கண்ணை பறிக்குமே. பாருங்க இந்த மாதிரிலாம் போடணுமா? இந்த மாதிரி போட்டது ரொம்ப நேரம் அந்த பெயின் தெரியலை. எங்கே நின்றாலுமே எதுக்குனாலுமே பெயின் தெரியலை. இந்த பாரு, இங்கே பாரு, உனக்கு இங்கே போட்டிருக்காங்க பாரு. எல்லாம் ரெடியாக இருக்கீங்க. மாப்பிள்ளை மும்மரமாக ஃபோன் பார்த்துக்கிருக்காரு. என்னம்மா தங்கச்சி? எங்கள் அத்தை. சரி என்ன மாப்பிள்ளை ஒரு வெக்கத்தை பாரு மாப்பிள்ளைக்கு. சுவேதா உங்கள் அண்ணன் வந்துடுவானா? உங்கள் அண்ணன் வந்துடுவானா? இன்னைக்கும் நடந்தாச்சு. அதே காஸ்டியூம் இருக்கும். கேக் வெட்டறதுக்கு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி திருப்பி மீன் மார்க்கெட்ல உட்கார்ந்து பைபாரு அந்த மாதிரி ஆயிட வேண்டியதா. ப்ளே பண்ணு. அவன் தான் முதல்வரான். இங்கே வரைய கை நிட்டுன உனக்காட்டு ஸ்வேதா சவுண்டை கொஞ்சம் போகிறேன். மாப்பிள்ளை வேணாம் விசில் அடிக்காது. ஆமா ஏதா உனக்கு என்ன நடக்கும்னு நினைச்சிட்டு விட்டு. ஹாப்பி பர்த்டேடா மாப்பிள்ள. எப்படினாலும் அடுத்த தங்கச்சி அவ்வளோ போனா டேய் நீ போ இரு ஒன் சார். என்ன ஆப்ல தான எடுத்தா? சரி போ. அத்தை போ பஸ் போ. அத்தை ஏய் இரு போ பஸ். அப்படியே பேசுறதா வாங்க. வாய்ஸ் கட்டல.
ஜூமை குறைச்சி போட்டோம். ஏய் நல்லா தானே இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? நல்லா தானே இருக்கு. ஐயோ டேய் நீ என்ன பண்ணிட்ட? அப்படியே மாப்பிள்ளைய தாண்டி தங்கச்சிக்கு இங்க போயிட்டடா, மறந்துட்டா உன்னைய. இல்ல உனக்கு கொடுத்துட்டே நான் நினைச்சிட்டான் போல. டேய் நல்லா தான் இருக்கும். வீடியோ மட்டும் தான் ஓடுது, போட்டோ எடுக்கலாம். இந்தா